இடதுசாரி கட்சி தலைவர்கள் முதல்வருடன் சந்திப்பு நடத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அமைச்சர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு. மேலும் யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரியிருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம். இடதுசாரி கட்சி தலைவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக சந்திப்பதற்காக இடதுசாரி கட்சி தலைவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களுடனான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது ஈசிஆரில் கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணியில் சார்ந்தவர்களுக்கு நேரடியாக அமைச்சர்கள் ஆதவர்ஜனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் நேரடியாகவே சென்று அழைப்பு விடுத்தார்கள். காங்கிரஸ், மதிமுக, அதே போன்று சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தாங்கள் ஆதரவு மட்டுமே தெரிவித்ததாகவும் கூட்டணியில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தான் அவர்கள் தொடர்ச்சியாக தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் அடுத்த சில மாதங்களில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜயும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வருகிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே இந்த சந்திப்பானது நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து சந்திப்பிற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் சிபிஎம் மற்றும் சிபிஐ சார்ந்த முக்கிய தலைவர்கள் விளக்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடதுசாரி கட்சி தலைவர்கள் முதல்வருடன் சந்திப்பு நடத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை அமைச்சர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இன்று முக்கிய ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு. மேலும் யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை புரியிருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம். இடதுசாரி கட்சி தலைவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரடியாக சந்திப்பதற்காக இடதுசாரி கட்சி தலைவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களுடனான ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டமானது ஈசிஆரில் கோவளத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் கூட்டணியில் சார்ந்தவர்களுக்கு நேரடியாக அமைச்சர்கள் ஆதவர்ஜனா மற்றும் ஆனந்த் ஆகியோர் நேரடியாகவே சென்று அழைப்பு விடுத்தார்கள். காங்கிரஸ், மதிமுக, அதே போன்று சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. தாங்கள் ஆதரவு மட்டுமே தெரிவித்ததாகவும் கூட்டணியில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் தான் அவர்கள் தொடர்ச்சியாக தகவல் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் அடுத்த சில மாதங்களில் இடைத்தேர்தல் வரக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜயும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த நிலையில்தான் இடதுசாரி கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வருகிறார்கள்.
அவர்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காகவே இந்த சந்திப்பானது நடைபெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்து சந்திப்பிற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாகவும் சிபிஎம் மற்றும் சிபிஐ சார்ந்த முக்கிய தலைவர்கள் விளக்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.